வெள்ளவத்த கடற்கரையில் நிற்கிறான். இங்கேருந்து பாருங்க, அழகிய கடற்கரை, அழகான கட்டிடங்கள். அருமை அருமை, அற்புதம் அற்புதம். ரெயின் 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 ரெயின். வெள்ளவத்த ஸ்டேஷன். வெயில் தான் பரவாயில்லை. அங்கே பக்கம் பாருங்க, இங்கே கடற்கரை, இங்கால 20 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சோலோ authentic Indian restaurant. நாங்கள் இங்கே வந்து இறங்கியிருக்கணும், இங்கே வந்து தான் இறங்கியிருக்கணும். அதான் ஸ்டேஷன். அப்படியே ரியோக்கு வந்து நாங்கள் வெள்ளவத்தில் ரியோவுக்கு போய் ஐஸ்கிரீமை குடிச்சு போட்டு வலிக்கிடுவோம். பார்த்தீங்களா, யாழ்ப்பாணத்தில் ரியோ, இங்கே வெள்ளவத்திலேயும் ரியோ. ஓ நைஸ். ரைட், வந்து சேர்ந்தாச்சு. ரியோவுக்கு வந்திருக்கோம். ரியோவில் ஒரு ஐஸ்கிரீமை மாதிரி குடிச்சு போட்டு கிரௌண்டாக தான் இருக்கு. இங்கேயும் வெயிலாக இருக்குது, சரியான மழை பெய்து கொண்டு இருந்த கொழும்புல திடீரென்று வெயில்லை. அப்பா அங்கே கூட கொண்டு போயிருக்கார் ஐஸ்கிரீம். அவ்வளோதான் நிற்கிறேன். நானும் அம்மாவும் சர்பத் சொன்னாங்க. உனக்கு என்ன கூட சொல்லலையா நினைக்கிறாரு. ஐஸ்கிரீம் ஜூஸ் அது உங்களுக்கு ஐஸ்கிரீம் அண்ணா நெல்லி நெல்லி தருவோம். நெல்லி கிராஸ் தாங்க, நெல்லி கிராஸ் ஐஸ்கிரீம். எனக்கு நெல்லி கிராஸ், எனக்கு நெல்லி கிராஸ் தாங்க. ഇതുണ്ട് 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 அங்கே ஓட பண்ணி போட்டு இங்கால வேண்டணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உறவுகளே. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படி அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஸ்பெஷல் ரைட். ஓகே, வணக்கம் உறவுகளே. நான் சின்ன என்ன விஷயம்னு சொன்னால், கொழும்பு வெள்ளவத்தையில் நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், கொழும்பு விசிட். வெள்ளவத்தையில் வந்து ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் இருக்கிற ரியோ அவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது.
அதே மனம், அதே சுவை, அதே தரம். ரைட், அப்படியே வச்சு நல்லா செய்திருக்காங்க. இப்போ குடும்பம் சகிதம் அதை ருசி பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். நானும் அம்மாவும் நோமலாக நெல்லிக்கிரசும் அதனால் ஃபலூடா நானும் டேஸ்ட் பண்ணுறோம். அவங்க ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ எடுத்து குடிக்கிறாங்க, சாப்பிட்றீங்க. அப்பா தம்பி நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க. ரியோ வேறொரு இடம் வந்து அங்கால பக்கம் தான் இருக்குது. அங்கால பக்கம் தான் இருக்குது மெட்டல் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் பின்பக்கம். இங்கால பக்கம் விளங்காது, இந்த பில்டிங் மட்டும் தான் தெரியுது. ரைட், நாங்கள் கோல் ஃபேஸுக்கு வந்துட்டோம். இருட் ஆகிட்டுது பாருங்க. கோல் ஃபேஸ் காலி முகத்திடல். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாண்ட ஃபோர்ட் சிட்டி இருக்குது. சைனா மாதிரியே இப்போ டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிறைய பில்டிங்ஸ். நாங்கள் போயிட்டு வந்த ஒன் பேஸ் கோல் ஃபேஸ் மால் அங்கால பக்கம். அப்புறம் நிறைய விடயங்கள் இருக்குது, வந்து பார்த்தாச்சு, காட்டியாச்சு. 30 வருஷத்துக்கு பிறகு அம்மா வந்து பார்த்துருக்குறா, அம்மா அப்பா. எல்லாமே இருக்கா? அவ என்ன குழம்பு சுற்றி பார்க்க போறீங்க? ஒரே நாளில் ஒன்றுமே பார்க்கலையே, கார்லான இருக்கிறீங்க. இது என்ன அது பார்த்த? இதே மாதிரி எத்தனை பில்டிங் இருக்கு. சிட்டி ஆஃப் ஸ்ட்ரீமுக்கு போனீங்க, பின்னால் சிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. சரி, அப்போ இப்போ சைனா காவரன் பார்க்க போறீங்க. இது பாருங்க, இவ்வளோ பெரிய இடம் உண்டு. அழைச்சி போய் சாப்பாடுகள் அந்த அங்கால சாப்பாடு. அம்மா என்ன அதெல்லாம் உனக்கு காட்டு வந்து இங்கே வா 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 வா. இங்கே ராலோட வந்துருக்கு, அங்காலையும் ஒரு சாப்பாடு வந்திருக்கு. ஃபோர்ட் சிட்டி சாரி கோல் ஃபேஸில் வந்து சாப்பாடு. நண்டு நண்டு வருதா? நண்டு கரப்பாம்பூச்சில் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே திரும்பி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஒரு இங்கே பாருங்க, அப்படின்ட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பில்டிங் உண்டு. அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க அடுத்த பில்டிங். அப்படியே போக போக இங்கே பாருங்க அடுத்த பில்டிங் வந்து கொண்டு இருக்கீங்க. இது இலங்கையிலே இருக்குதா இல்லாட்டி எங்கே இருக்கண்டு ஒரு சந்தேகம் வரலாம். இங்கே தான் இலங்கையிலான் இருக்குது. கொழும்பில் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ கட்டப்பட்டு சும்மா இரவில் அந்த மாதிரி இருக்குது இங்கே. ரைட், அப்படி அப்படி அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி பாருங்க, வெளிநாடு மாதிரி இருக்குதா. வணக்கம் உறவுகளே, நான் சின்ன கொழும்பில் கோல் ஃபேஸில் நிற்கிறேன். காலி முகத்திடல். பின்னாலெல்லாம் மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய நேரங்களை பொழுதுகளை கழித்து கொண்டிருக்கும் இந்த சமயத்திலே நானும் ஒருக்கா வந்து எங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். நான் வந்த இடத்துல இந்த பாரிய கட்டடங்களை காணக்கூடியதாக இருந்தது. அதனுடைய அழகையும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாமே இங்கே இருக்குது. இலங்கையில் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். வேலை வாய்ப்புகளும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. தேவையான அளவு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆகவே வெளிநாடு தான் போய் உழைக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இங்கேயே வாழலாம், இலங்கையிலேயும் வாழலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஃபோர்ட் சிட்டி. இங்கே பக்கம் சைனாண்ட ஃபோர்ட் சிட்டி க்ரோத் ஆகிக்கொண்டு இருக்குது நாளாந்தம். ஓகே, நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் கோல் ஃபேஸில். நல்ல சுவையான மணமான தரமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்.
சீ ஃபுட்ஸ் எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், தெருவோர கடைகள். பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் போது. அப்படியே தொங்கல் மட்டும் அந்த கடைகள் நீங்கள் இங்கால காதலர்கள் காதலிகள் இங்கே அலையும் அப்படித்தான். தொங்கல் மட்டும் அழகான ஒரு கடற்கரை, அருமையான கடற்கரை, அழகான காட்சிகள், அற்புதமான நேரங்கள். அதுக்குள்ள ஏதோலாம் சத்தம் கேட்குது, கேட்குற சத்தமெல்லாம் கேட்கட்டும். ஓகே, சந்திக்கலாம். பாய்.